ஸோ ஹாய் மக்களே, எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க? யூஎஸ் ரேண்டம்லி ஸ்ரீராம் அப்படிங்கிற இந்த சேனல் 1K நோக்கி போய்கிட்டு இருக்குது. அதுக்கு நீங்கள் கொடுத்த ஆதரவு தான் ஒரு பெரிய பக்கபலமாக இருந்திருக்குன்னு சொல்லலாம். இன்னும் எனக்கு 70 சப்ஸ்கிரைபர்ஸ் தான் தேவை மக்களே. நீங்கள் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்கன்னா 1K அப்படின்ற கோலை வந்து என்னால் அச்சீவ் பண்ண முடியும். அதுக்கப்புறம் மேலும் மேலும் நிறைய கோல்ஸ் எல்லாம் இருக்குது. அதை நான் அப்புறமா சொல்கிறேன், ஓகேவா? ஸோ இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பேச போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்ஃப்ளூயன்சர்ஸ் கிடையாது. இன்ஃப்ளூயன்ஸ் ஆகுறீங்க பார்த்தீங்களா? நான் உங்களை பற்றி தான் பேச போகிறேன். இன்ஃப்ளூயன்சர்ஸ் என்னதான் உங்களை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணாலுமே, இன்ஃப்ளூயன்ஸ் ஆகிற நீங்கள் அவர் சொல்கிறத கரெக்டாக இல்லையான்னு ஒரு பேக் ஒர்க் பண்ணி பார்த்தீங்கனாலே போதும், முக்காவாசியான தப்புக்கள் வந்து நடக்கிறது அப்படின்றது கம்மியாயிரும். இப்போ பார்த்தீங்கன்னா இன்ஸ்டாகிராமில் இந்த ரேட் ரேஸில் என்னப்பா ஓடி இருக்கீங்க, ட்ரேடிங் பண்ணுங்க, மேட்ரிக்ஸை விட்டு வெளில வாங்க நிறைய பேர் சொல்லியிருப்பாங்க. அதெல்லாம் நீங்கள் ஒரு நிமிஷம் நீங்களே அதை சொல்கிறதெல்லாம் உண்மையா பொய்யான்னு தேடி பார்த்தீங்கன்னா அந்த மாதிரியான வலையில நீங்கள் சிக்க மாட்டீங்க. நீங்கள் என்னதான் 9 to 5 ஜாப் போகிறீங்க, ரேட் ரேஸில் ஓடிக்கிருக்கீங்க நிறைய பேர் சொன்னாலும் மெஜாரிட்டி அதை தானே எல்லாருமே பண்ணிக்கிருக்காங்க. எல்லாருமே வேலைக்கு தானே போகிறாங்க, சம்பாதிக்கிறதுக்கு எல்லாருமே ஒர்க் தானே பண்ணுறாங்க, ட்ரேடிங்காக பண்ணிக்கிருக்காங்க உட்காந்து. ஸோ அந்த ஒரு விஷயம் தான். இவங்க வந்து மேட்ரிக்ஸில் ஓடுறீங்க, எல்லாருமே இதை பண்ணுறீங்க, ட்ரேடிங் வாங்க. ட்ரேடிங் வந்து ஒரு சூப்பரான பிளாட்ஃபார்ம். நீங்கள் அதில் வந்து இந்த கிராஃப் ஏறிச்சுன்னா உங்களுக்கு லாபம், கிராஃப் இறங்குச்சுன்னா உங்களுக்கு வந்து நீங்கள் எடுத்துடலாம், மணி சேஃப் தான் எப்படி பார்த்தாலும் அப்படின்ற மாதிரியான விஷயங்கள்லாம் வந்து சொல்லிட்டு இருக்காங்க. என்னை பொறுத்த வரைக்கும் எண்ட் ஆஃப் த டே நீங்கள் ஒர்க் பண்ணாதான் உங்களுக்கான சம்பளம் அப்படின்றது கிடைக்கும். இந்த மாதிரி சொல்கிறவங்கலாம் வந்து விட்டுருங்க, நீங்கள் தயவு செஞ்சு வேணாம் அப்படின்ட்டு. அதுக்கான ப்ரையர் நாலேஜ் உங்களுக்கு ட்ரேடிங் இருக்குது, பண்ணுவேன், எனக்கு தெரியும், இதுக்கு நான் ஒரு 6 மாதம் படிச்சிருக்கேன், ஃப்ரெண்டெல்லாம் ட்ரேடிங் படிச்சிருக்கான். ஸோ அவங்கெல்லாம் பண்ணும்போது அது ஒரு நம்பிக்கை இருக்கும். நீ படிச்சிருக்க, இது உனக்கு தெரியும்ல, அந்த கிராஃப் போகுது கீழே வருது, அதுக்கு மீனிங் என்ன, இந்த கம்பெனி இப்போ எப்படி ஆக போகுதுன்ற ஒரு அனலிட்டிக்கல் நாலேஜ் வந்து அவங்களுக்கு இருக்கும். இந்த ஒரு 30 செகண்ட் ரீலை மட்டும் பார்த்துட்டு இந்த ஆப்பில் போய் நான் ட்ரேடிங் பண்ணுறேன்ட்டு காசு போட்டிங்கன்னா அதுக்கப்புறம் அதுக்கு நீங்கள் தான் பொறுப்பு. அவங்க வந்து உங்களுக்கு நஷ்ட ஈடுலாம் கொடுக்க மாட்டாங்க. நான் சொன்னன்றதுக்காக பண்ணிட்டீங்களா, சரி லாஸ் ஆகிடுச்சா, இருங்க நான் தரேன் அப்படின்னு எவனோ அவன் பாக்கெட்லேருந்து எடுத்து கொடுக்க மாட்டான். ஸோ நீங்கள் அதுக்கான கரெக்டான ரிசர்ச்சை பண்ணணும். பண்ணால் நம்ம வந்து சேஃபாக இருப்போமா, இது வந்து நம்மளுக்கு ஒரு கரெக்டான வேயா இல்லையா அப்படின்றத நீங்கள் தான் டிசைட் பண்ணணும் அப்படின்றத நான் வந்து பகிரங்கமாக இங்கே சொல்கிறேன் மக்களே. ப்ளீஸ் ரொம்ப ஜாக்கிரதையாக இருங்க. இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக், யூடியூப் அப்படின்ற மாதிரியான இடத்துலலாம் பார்த்தீங்கன்னா நிறைய இந்த மாதிரியான வீடியோஸ் வந்துகிட்டு இருக்குது. அண்ட் நிறைய யூடியூபர்ஸ் வந்து இதை பற்றி சொல்லிட்டாங்க, அடின்னு அடிச்சிட்டாங்க. சில எனக்கு தெரிஞ்ச ஒருத்தவரெல்லாம் போட்டு அவன் தான் இது இவன் தான் அதுன்ட்டு கை காட்டியே சொல்லிட்டாரு. பட் இன்னுமே இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் வந்துகிட்டு தான் இருக்குது. ஸோ நீங்கள் ஜாக்கிரதையாக இருங்க. இன்ஃப்ளூயன்ஸ் ஆகிறவங்க இப்படி ஆகிறதுனால தான் பண்ணுறவங்க பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க அப்படின்றது என்னோட ஒரு கருத்து. இப்போ நான் சொல்ல போகிற இந்த இன்ஃப்ளூயன்சர் ஃபுட் டெலிவரி பண்ணி அவரோட ஆல்பம் சாங் ரிலீஸ் பண்ணணும், அதுக்காக நான் ஃபண்டிங் பண்ணுறேன் அப்படின்ற மாதிரியான விஷயங்கள்லாம் வந்து இன்ஸ்டாகிராமில் போஸ்ட் பண்ணிட்டு இருப்பாரு. அவரை பார்த்து நிறைய பேர் வந்து உங்கள் ஹார்ட் ஒர்க்குக்கு நீங்கள் என்றைக்குமே ஃபெயில் ஆக மாட்டீங்க, சூப்பர், நீங்கள் நல்லா பண்ணுங்க, உங்களுக்கு தேவையான ஃபண்டிங் உங்களுக்கு வரும் அப்படின்லாம் அவருக்கு வந்து ஒரு நல்ல மெசேஜ் வந்து கமெண்ட்ஸில் போட்டுக்கிட்டு இருக்கீங்க. பட் இன்னும் சில பேர் வந்து என்ன நினைக்கிறீங்க, ஸ்கூல் படிக்கிற பசங்க, நானும் என்கிட்ட ஒரு பைக் இருந்தால் நான் ஐஃபோன் வாங்கணும், நான் ஸ்விக்கி ஓட்ட போகிறேன், ஜொமேட்டோ ஓட்ட போகிறேன்னு எடுத்துகிட்டு கிளம்பக்கூடாது. அப்படி இன்ஃப்ளூயன்ஸ் ஆகாதீங்க. பிகாஸ் நீங்கள் படிக்கிற வயசு, படிங்க, எஜுகேஷன் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் டு அஸ். இதெல்லாம் வந்து அவரோட சந்தர்ப்ப சூழ்நிலையினால அவர் இந்த மாதிரி பண்ணி அவர் ஒரு சேலஞ்ச் வச்சு அதுலேருந்து காசு எடுத்து அவரோட பேஷனுக்கு அவர் வந்து அதை பண்ணுறாரு. ஓகேவா? நீங்கள் ஐஃபோன் வாங்கவும் டிஎஸ்எல்ஆர் கேமரா வாங்குறதுக்கும் அதெல்லாம் பண்ணுறது ரொம்ப தப்பு. நீங்கள் அதை ஒரு மந்த்லி சேலரி வச்சு 4 வாங்கலாம். அந்த மாதிரி அந்த மாதிரியான ஒரு எய்ம் வச்சுட்டு நீங்கள் வந்து படித்து ஒரு கம்பெனியில் பிளேஸ் ஆகணும். ஓகே, நான் சொல்கிறது வந்து எல்லாருமே கிடையாது. பட் இந்த மாதிரி சின்ன சின்ன பசங்க இருக்காங்கல்ல, ஸோ அவங்களுக்கு இந்த மாதிரி எனக்கு தெரிஞ்சவங்களே நிறைய பேர் வந்து நான் பேசாமல் அது பண்ணட்டுமா, பைக் டாக்ஸி ஓட்டட்டுமான்னு கேட்குறீங்க. ஸோ அந்த மாதிரியான இன்ஃப்ளூயன்ஸ் ஆகாமல் நீங்கள் அவர் பண்ணுற ஹார்ட் ஒர்க்கை பண்ணுங்கள். அந்த மாதிரி அவர் எவ்வளோ ஹார்ட் ஒர்க் பண்ணி அவரோட ஆல்பம் சாங் வந்து ரிலீஸ் பண்ணுறாரு, அவரோட ஹார்ட் ஒர்க்கை மட்டும் நீங்கள் எடுங்க மக்களே. ஓகேவா? ஸோ அவர் எவ்வளோ ஒரு பேஷனேட்டடாக இருக்காரு, இதை பண்ணியே ஆகணும் அப்படின்ற நெவர் கிவ் அப் ஆட்டிடியூட நீங்கள் வந்து ஒரு விஷயமா எடுத்துக்கோங்க அவர்கிட்ட இருந்து. அதுக்குண்டு இந்த மாதிரி நான் வந்து ஃபுட் டெலிவரி பண்ணி ஐஃபோன் வாங்கணும்லாம் சொல்லக்கூடாது. ஸோ அடுத்தபடியாக ஸ்டடி ஃபார்முலா அப்படின்ற சேனலில் வந்து ஒரு வீடியோ அப்லோட் பண்ணியிருந்தாரு இர்ஃபான். நீங்கள் பண்ணுறதை நிறுத்தணும், இந்த மாதிரி பசங்க வாழ்க்கையை எடுக்காதீங்க அப்படின்னு போட்டிருந்தாரு. என்னடா அது இப்போதான் ஒரு கான்ட்ரவர்சி முடிஞ்சது, அதுக்குள்ள இன்னும்னா அப்படின்னு நீங்கள் உள்ளே போய் பார்த்தோம்னா மனுஷன் ரொம்ப பொலைட்டாக அவரோட பாயிண்ட்டை கிளியராக நறுக்குன்னு சொல்லிட்டு போயிட்டாரு. நான் வந்து அந்த அளவுலாம் எக்ஸ்பிளைன் பண்ணல, ஒரு மேலோட்டமாக விஷயம் மட்டும் சொல்கிறேன். இர்ஃபான் வந்து அவரோட ரீசெண்டான ரீலில் அப்ராட் ஸ்டடீஸை வந்து ப்ரொமோட் பண்ணியிருந்தாரு. தப்பு கிடையாது. அந்த MBBS படிக்கிறதுக்கு இந்த இடம் போங்க அந்த இடம் போங்கன்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி ஏதோ ஒரு ஏஜென்சியை வந்து அவர் ப்ரொமோட் பண்ணியிருக்கிறாரு போல. பட் அங்கே இருக்கிற நிலைமை, அதாவது அந்த ஊர், அவர் சொன்ன ஊர் வந்து ஆல்ரெடி நிலைமை ரொம்ப கஷ்டமாக இருக்குது. இந்தியன்ஸ் அங்கே இருக்கிறதோ இல்லை அந்த நாட்டில் இருக்கவங்களை தவிர்த்து இந்த வெளிநாட்டில் இருக்கவங்களுக்குலாம் கொஞ்சம் பிரச்சனைகள் அங்கே வந்து நடந்துகிட்டு இருக்குது. அதை பற்றிலாம் சொல்லாமல் நீங்கள் இந்த மாதிரி சஜஸ்ட் பண்ணுவீங்களா? இப்போ அங்கே போய் அடி போட்டு ரேசிசம் நடக்குது, அந்த மாதிரி நாட்டுக்கு நீங்கள் போய் படிங்க, சூப்பராக இருக்கும், நல்லா இருக்கும், எஜுகேஷன் குவாலிட்டியான இருக்கும் அப்படின்ற மாதிரியான விஷயங்கள் நீங்கள் வந்து சொல்லுவீங்களா? சொல்ல மாட்டீங்க. சேஃப்டி தானே என்றைக்குமே முக்கியம். ஏன் வந்து அவர் அதை பார்க்கல, ஏன் அட்வர்டைஸ் பண்ணுறாரு, நம்மளோட ஆடியன்ஸோட சேஃப்டி தானே நம்மளுக்கு முக்கியம் அப்படின்னு ஏன் அவர் யோசிக்கலன்ட்டு அவ்வளோ அருமையாக கேட்டிருந்தாரு. ஒரு ரெஸ்பெக்ட்ஃபுல்லாக கரெக்டாக இதுக்கு நீங்கள் பதில் சொல்லுங்க அப்படின்ற மாதிரியான விஷயங்களை வந்து அவர் கேட்டிருந்தாரு. நீங்களுமே அவருக்கு போய் சப்போர்ட் பண்ணுங்க. அவரோட சேனல் லிங்க் வந்து நான் கீழே தரேன், அந்த வீடியோ லிங்க் கீழே தரேன். அந்த மக்களே, நான் வந்து முடிவாக என்ன சொல்ல விரும்புகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுறவங்க பண்ணிக்கிட்டு தான் இருப்பாங்க. இதை பண்ணு, இது நல்லா இருக்கும், அதை பண்ணு, இது நல்லா இருக்கும் அப்படின்னு பண்ணிக்கிட்டு தான் இருப்பாங்க. நீங்கள் உங்களுக்கு இது வேணும் வேணாங்கிறத நீங்கள் தான் முடிவு பண்ணணும். நம்ம கூடயே ஒருத்தன் சுற்றி
அப்படின்னு இருப்பான் நம்ம ஃப்ரெண்டு. இப்போ நம்ம வந்து புதுசாக ஃபோன் வாங்கியிருக்கோம்னு வச்சுக்கோங்களேன், ஏய் இது ஏன்டா வாங்கினேன், இதோட இன்னொரு மாடல் இருக்குடா, அது சூப்பராக இருக்குது, இதே ரேட்டு தான் அப்படின்னும் போது நீங்கள் வந்து ஒரு மாதிரி மனசு கஷ்டமாக இருக்கும்ல, அந்த மாதிரி ஆகாதீங்க. ஓகேவா, வாங்கிட்டோம், அதுக்கப்புறம் என்ன நீ என்ன சொல்லு, எனக்கு இதுதான் பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஜாலியாக நீங்கள் போட்டு போங்க, அவ்வளோதான் மேட்ரு. இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுறவங்க இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணிட்டு தான் இருப்பாங்க, அதுக்கு இடம் கொடுக்காம. அப்படி இல்லைனா உங்களுக்கு அதை நீங்கள் ரியலாக நீங்கள் அதை பண்ண போகிறீங்க, இல்லை இவங்க சொன்னது எனக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா மறக்காமல் அதை பற்றி செக் பண்ணிவிட்டு அதோட நாலேஜோடு நீங்கள் அதை செய்யுங்கன்னு தான் நான் சொல்கிறேன். அண்ட் இந்த மாதிரி ரேண்டமான வீடியோஸ்லாம் உங்களுக்கு வந்து பிடிச்சிருக்குது, இல்லை நீ பேசுகிறது நல்லா இருக்குது, நல்லாவே இல்லை அப்படின்னா மறக்காமல் கீழே நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். உங்கள் கிரிட்டிசிசம்லாம் அக்செப்ட் பண்ணுறதுக்கு நான் வந்து இங்கே வெயிட் பண்ணிட்டு இருக்கிறேன். அண்ட் இன்னொரு சூப்பரான வீடியோவில் உங்களை நான் வந்து சந்திக்கிறேன். Until then, bye from yours randomly, ஸ்ரீராம்.